கணேஷ் எழுந்தபோது 7:30. மோனிகா இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் மேல் ஒரு போர்வையை போர்த்திவிட்டு உள்ளே சென்று காஃபி தயாரித்தான். அவளை கூப்பிட்டு பார்த்தான். முனகிக் கொண்டே புரண்டுவிட்டு மறுபடி தூங்கிப் போனாள். மறுபடி போர்த்திவிட்டு சட்டென்று அனிதாவின் ஞாபகம் வர டெலிபோன் டைரக்டரியை அவசர அவசரமாக புரட்டினான். சுனந்தா ரேக்களையும் சுந்தர்ராஜன்களையும் கடந்து சுந்தர் ஏஜென்சியில் வந்து அவன் விரல் நின்றது. விலாசத்தை குறித்துக் கொண்டான். குளித்தான். பால் கலக்காமல் காஃபி குடித்தான். 2 மென்மையான ஸ்லைஸின் நடுப்பாகத்தை கடிக்கும்போது அனிதாவின் ஞாபகம் மறுபடி வந்தது. செய்தித்தாளை மேய்ந்தான். வங்காளத்தில் இன்னும் 2 பேர் கொலை. See you later என்று ஒரு காகிதத்தில் குறிப்பு எழுதி மோனிகாவின் அருகில் வைத்துவிட்டு வெளியே வந்தான். கணேஷன் மெஷின்தனம் ஸ்டியரிங்கை செலுத்த மெலிதான பனிப்படத்தின் ஊடே தன்னை பற்றி நினைத்தான். வயதாகிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் தொழில் சவடால்தனத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. பம்பாய், டெல்லி என்று அலைந்தாகிவிட்டது. ஹரிணி, நீரஜா, அனிதா, மோனிகா என்று சம்பவங்களை தொடர்ந்தாகிவிட்டது. அனிதா 2 சிலபிள்கள். அந்த தாவில் இருந்த வேட்கை ஏக்கம். அனிதா, அனி, தருவாள், அனி, தந்தாள் என்று விதவிதமாக அமைத்து பார்த்தான். அனிதாவுக்கு ஷர்மாவின் மேல் வெறுப்பு இருந்திருக்கிறது. அந்த வெறுப்பு தன் அபரிதமான செல்வத்தினால் அவளை வாங்கி கூட்டில் அடைத்ததற்கு, அவளை வெளியே விடாமல் ஒரு இன்ப சாதனமாக பிரயோகித்ததற்கு. அந்த வெறுப்பு எல்லை மீறி கொலை செய்யும் துணிச்சல் வரை சென்றிருக்குமா? அனிதாவா? ஒரு பெண். உமர் கய்யாம் படிக்கும் கவிதை வரிகள் அறையில் ஆணியடித்து மாட்டியிருக்கும் ஒரு பெண் அப்படி செய்வாளா? பயப்படுகிறாள். சொத்து வேண்டாம் என்கிறாள். அனிதா எங்கே? தர்யாகஞ்சில் கோல்சா தியேட்டர் அருகே இருந்த சந்தில் இருந்தது அந்த ஏஜென்சி. அப்போதுதான் திறந்து ஒரு ஆள் தூசி தட்டி கொண்டிருந்தான். சில ஸ்டீல் நாற்காலிகள், ஸ்டீல் அலமாரி, ஒரு அனுமார் படம் ராமரை காட்டிக் கொண்டிருந்தது. டெலிபோன். நான் தான் சுந்தர் என்றவருக்கு வழுக்கை ஏற்பட ஆரம்பித்திருந்தது. மீசையில் ஒரே ஒரு நரைமயிர் தென்பட்டது. காதில் மயிர், கண்களில் சந்தேகம். நமஸ்தே, என் பேர் கணேஷ். நான் உங்களை விளம்பரத்தை பார்த்தேன். ஷாத்ரால இருக்கும் அந்த வீட்டை பார்க்க விரும்புறேன் என்றான் கணேஷ். சுந்தர் கணேஷை பார்த்த பார்வையில் ஓ மூஞ்சியை பார்த்தா வீடு வாங்குறவனை போல இல்ல என்கிற செய்தி தெரிந்தது. ஷாத்ரா வீட்டை வித்தாச்சே என்றார். அப்படியா? எவ்வளவு போச்சு? அதான் நான் சொல்ல வேண்டியதில்ல. கணேஷ் சுற்றும் முற்றும் பார்த்தான். மிஸ்டர் சுந்தர், நாம தனியா பேசலாமா? சுந்தரின் கண்களில் மேலும் சந்தேகமும் ஜாக்கிரதையும் தென்பட்டன. என்ன பேசணும்? விஷயம் இதுதான். எனக்கு என் கிளையண்ட்டுக்கு நான் ஒரு லாயர். ஷாத்ராவில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு பிவிசி ஃபேக்ட்ரி இருக்கு. அவருக்கு ஷாத்ரால ஒரு வீடு ரொம்ப மிக அவசியா தேவைப்படுது. நீங்க விளம்பரம் கொடுத்த வீடு இன்னும் விலை போலன்னா 75-100 வரைக்கும் போவாரு. உங்களுக்கும் கமிஷன் தரேன். கமிஷன் என்ற வார்த்தையில் சுந்தரின் முகம் மலர்ந்தது. உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம். அந்த வீடு என்னாச்சு? பார்ட்டி யாரு என்றார் சுந்தர். ஷா, குஜராத்தி. அந்த வீடு வித்து போச்சே. பார்ட்டி யாரு என்றான் கணேஷ். ஷர்மான்றவரு ஒருத்தர் வாங்கினார் அதை. ஆர்கே ஷர்மாவா? ஆமா, அவரை எனக்கு தெரியும். அவரே வந்திருந்தாரா? இல்ல, அவர் செக்ரட்டரி தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சாரு. பாஸ்கர்னு பேரு. சேல் டீட் எல்லாம் கையெழுத்தாகிடுச்சு. அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இன்னும் சில காகிதங்கள் பாக்கி இருக்கு. 90% பேமெண்ட் ஆகிட்டது. பாஸ்கர் இன்னைக்கு வந்தாலும் வருவாரு. அவரை நீங்க சந்திக்கலாம். பாஸ்கர் வரக்கூடிய நிலையில் இல்லை என்றான் கணேஷ். பாஸ்கரையும் தெரியுமா உங்களுக்கு? சுமாரா தெரியும். நான் அவங்களோட பேசிக்கிறேன். வீட்டை எப்போ வாங்கினாங்க? விளம்பரம் வந்த மறுதினமே பேசி முடிச்சுட்டாங்க. அவசர அவசரமா கேட்ட விலைக்கு முடிச்சுட்டாங்க. வீடு எங்க இருக்கு? ஷாத்ரால. ஷாத்ரால தான் இருக்கு. இன்னும் நகர்ந்து போல. ஷாத்ரால எந்த இடத்துல? இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குல்ல, அதை தாண்டி மெயின் ரோட்ல வடக்க ஒரு ஃபர்லாங் போனா தியேட்டர் ஒன்று வரும். அப்சராவோ என்னவோ பேரு. அதை கடந்ததும் இடதுபுறம் திரும்பி ஒரு மைல் உள்ள தள்ளிச்சேன்னா தனியா ஒரு வீடு. அது யமுனான்னு பேரு. பக்கத்துல எல்லாம் பொட்டல். அந்த ஏரியாவிலே 2ஓ 3ஓ தான் வீடுங்க வந்திருக்கு. டெவலப் ஆகல இன்னும். தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர். நான் அவங்கள போய் பார்க்குறேன். கணேஷ் அங்கிருந்தே ஷாத்ராவுக்கு போக நினைத்தான். செங்கோட்டையை தாண்டியதும் மனம் மாறி திரும்பினான். இன்ஸ்பெக்டர் ராஜேஷை சந்திக்க சென்றான். அவர் கிடைக்கவில்லை. அவர் சந்திக்க சொன்ன மற்றொரு போலீஸ் ஆபீசரை போய் பார்த்தான். அவர் இருந்தார். காலஞ்சென்ற ஆர்கே ஷர்மாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். நீங்க லாயர்? ஆமா, அவர் எஸ்டேட் விவரங்களை கவனிக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கணும். அதை நான் உங்களுக்கு கொடுக்கறது சிரமம். ஏன்? என்ன விளையாடுறீங்களா? போலீஸ் ரெக்கார்டுங்க அவ்வளவு சுலபத்துல கிடைச்சிருமா? நான் பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க எதுக்கும் எங்க எஸ்பிட்ட இருந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்துருங்களேன். எஸ்பியின் அறை எங்க இருக்கு? திலக்மார்க் போகணும். அவர் ஆபீஸ்ல இல்ல. போச்சுடா. சாரி, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னாரு. ராஜேஷுக்கு ரூல்லாம் தெரியாது. ஏமாற்றத்துடன் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியில் வந்தபோது ஒரு ஆசாமி அவன் அருகில் வந்தான். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க யாரு? கேஸ் என்ன? ஷர்மா. ஆர்கே ஷர்மான்னு ஒருத்தர் போன 14ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. தனியா வாங்க எப்படி? இதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் போய் கேட்கலாமா? எவ்வளவு கிளார்க்குங்க இருக்காங்க. லஞ்சம் வாழ்க என்று கணேஷ் நினைத்து கொண்டான்.
அந்த ரிப்போர்ட் முதலில் அவனுக்கு ஏமாற்றத்தை தந்தது. அவன் விரும்பிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஷர்மாவின் உடல் அடையாளங்கள், அவர் இறந்ததற்கு காரணம், இவை போன்ற விஷயங்கள் லத்தீன் கலந்த வார்த்தைகளில் இருந்தன. மெதுவாக அந்த ஃபைலை புரட்டினான். ரிப்போர்ட்டின் முன் எவ்வளவோ சர்க்கார் காகிதங்கள், கைப்பட எழுதின வாக்குமூலங்கள், கையெழுத்துகள், சாட்சியங்கள். கணேஷ் சற்று நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தான். நெற்றியை சுருக்கிக் கொண்டான், பெருமூச்சு விட்டான், புறப்பட்டான். ஒரு பப்ளிக் கால் ஆஃபீஸுக்கு போய் மறுபடி இன்ஸ்பெக்டர் ராஜேஷை கூப்பிட்டான். இப்போதும் அகப்பட்டார். கணேஷ் ஹியர், நான் டெல்லியை விட்டு ஷாத்ரா வரைக்கும் போகணும். மாலையில திரும்பிடுவேன். உங்கள்கிட்ட சொல்லிக்கணும். ஷாத்ரால என்ன, ஒரு ஹன்ச்சின் பேர்ல போறேன். ஷர்மாவோட கேஸ் தான். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்னும் குழப்பம்தான். குழப்பம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 1 இல்ல 2 தெரிஞ்சிடும். அவ்வளோ நிச்சயமா நீங்க சொல்றத பார்த்தா அப்படி இல்ல, பட்சி சொல்லுது. இன்னைக்கு தீந்துடும்னு. நான் அங்க போய் போக அனுமதி வேணும். பாஸ்கர் கொலைன்னு இருக்குல்ல, நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சரி, போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. பாஸ்கரோட உடல் அட்டாப்சிக்கு போயிருக்கு. யமுனை நதியை கடந்து தார்ச்சாலையில் பறந்தான் கணேஷ். உத்தரப்பிரதேச சர்க்காரின் பஸ்கள் நீல நிற அசுரர்களாக விரைந்து கொண்டிருந்தன. இந்திரா மரத்துக்கு மரம் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஜீப்களில் ஜனசங்கத்து மஞ்சள் கொடிகள் ஒட்டு தாக்கத்தில் துடித்துக் கொண்டிருந்தன. ஷாத்ரா டவுனுக்குள் நுழைந்ததும் மஞ்சள் அடித்த சுவர்களில் முக்கோணங்கள் அருகே பொம்மை தலைகள் சிரித்தன. அருகிலேயே இழந்த சக்தி வாத்தியர்கள் வாலிபர்களை எழுந்து நிற்குமாறு விளம்பரங்களில் அறைகூவினார்கள். ஒலிபெருக்கி தந்த ஆராதனா கணேஷின் கார் வேகத்தினால் டாப்லர் எஃபெக்டில் சுருதி மாறியது. தலைப்பாகை அணிந்த விவசாயிகள் முட்டாள்தனமாக குறுக்கே கடந்தார்கள். முதல் மந்திரி போல ஒரு மாடு தன் இடத்தை விட்டு நகர மறுத்தது. புழுதி படலங்களின் ஊடே எண்ணற்ற சிறுவர்கள் தேர்தல் நோட்டீஸுக்காக ஸ்பீக்கர் கொண்டு வைத்த அம்பாசிடரை துரத்தினார்கள். கணேஷ் ஒரு எஸ்ஓ பெட்ரோல் நிலையத்தில் தன் காரை நிறுத்தினான். சற்று நேரம் கழித்து காரை எடுத்துச் செல்வதாக சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். அப்சரா தியேட்டர் தெரிந்தது. அதை கடந்து இடது பக்கம் திரும்பினான். மேலும் நடந்தான். கரும்பு வயல்கள் தெரிந்தன. கரும்பு முடிந்ததும் காலி மனைகள் தெரிந்தன. வெள்ளை கற்கள் கட்டப்பட வேண்டிய வீடுகளுக்கு ஞாபகங்களாக நின்றன. அந்த ஒரு வீடு சூரிய வெளிச்சத்தில் டிஸ்டம்பர் பளபளப்பில் மிக தடையாக நின்றது. திடீரென்று அலாவுதீன் விளக்கை தேய்த்தது ஏற்பட்டது போல. பெரிய வீடுதான். வாயிலின் குட்டையான கம்பி கேட். சப்தமில்லாமல் அதை திறந்து நடந்தான். அமைதி என்றால் இப்படியா? மரம் இல்லாத, பட்சிகளின் குரல் இல்லாத, நிழல் இல்லாத பாலைவன அமைதி. மெதுவாக வாயிற்கதவின் முன்னிருந்த கான்கிரீட் நிழலை நோக்கி நடந்த கணேஷுக்கு தன் காலணியின் ஒலி கூட உறுத்தியது. எவ்வளவு நடை! அந்த நிழலுக்கு வந்தான். வீட்டு வாயிற்கதவு மூடியிருந்தது. பூட்டப்பட்டிருக்கவில்லை. சுவற்றில் வெண்ணிறத்தில் ஒரு சுவிட்ச் இருந்தது. அந்த சுவிட்சின் மேல் சிவப்பில் ஒரு சிறிய மணியில் படம் செதுக்கி இருந்தது. கணேஷின் விரல் அந்த சுவிட்சை நாட கடைசி வினாடியில் பின்வாங்கி கொண்டான். கணேஷ் வீட்டின் அமைப்பை பார்த்தான். கராஜ் பூட்டி இருந்தது. உள்ளே கார் இருக்கிறதா? தெரிந்த ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருந்தன. கணேஷ் மெதுவாக வீட்டை சுற்றி வந்தான். கான்கிரீட்டின் மேல் நடக்காமல் புல்தரையில் நடந்தான். அவன் விவேகம் அவன் செய்வது தப்பு என்று தெரிவித்தது. அவன் ஆர்வம் அவனை செலுத்தியது. வீட்டின் மூலையை திரும்பும் போது தயங்கினான். எட்டி பார்த்தான். சுற்றி வருவதை தொடர்ந்தான். காம்பவுண்ட் சுவர் ஓரமாக பூந்தொட்டிகள் இருந்தன. செடிகள் கருகி இருந்தன. குட்டையான நிழல்கள். காற்று அசையவில்லை. கணேஷனுள் அமானுஷ்யமான பயம் மெதுவாக புறப்பட்டது. எதையோ எதிர்பார்த்தான். எதை? வீட்டின் 3வது பக்கத்தில் ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. கணேஷின் இதயம் ஒரு துடிப்பை விட்டுவிட்டது. யாரோ இருக்கிறார்கள். மெதுவாக எட்டி பார்த்தான். மெதுவாக என்றால் அவ்வளவு மெதுவாக. உள்ளே ஒரு சமையலறை தெரிந்தது. ஒரு கேஸ் அடுப்பு தெரிந்தது. மிகச் சில பாத்திரங்கள் இருந்தன. அருகே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தெரிந்தது. அது திறந்திருந்தது. அதில் உள்ளே அடுக்கியிருந்த கொக்கோ கோலா பாட்டில்களில் ஒன்றை அவள் எடுத்து கொண்டிருந்தாள். அனிதா தான். கணேஷ் சட்டென்று விலகிக் கொண்டான். திரும்பின அனிதா அவனை பார்த்திருக்க முடியாது. இங்கேதான் இருக்கிறாள். உயிரோடு இருக்கிறாள். உயிருடன் இருக்கிறேன். கணேஷ் உடனே முன்பக்கம் ஓடிப்போய் கதவை தட்டி அனுமதி கேட்க நினைத்தான். வேண்டாம் வேண்டாம், சற்று கவனிக்கலாம். கணேஷ் சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டு கேட்டான். கொக்கோ கோலா உடைக்கும் சப்தம், கிளாஸில் கொட்டும் சப்தம். சற்று நேரம் மௌனம். அடிக்கோடிட்ட மௌனம். அப்புறம் உள்ளே இருந்து ஆழமான ஆண் குரல் கேட்டது. அனிதா. மௌனம். அனிதா. வா வா என்றால் வெறும் வா இல்லை, வெறி கலந்த வா. மறுபடி மௌனம். அனிதா, நான் சொல்லது உனக்கு கேட்கல? எங்க கேட்டிருக்கேன் இந்த குரலை? எங்கே எங்கே? அனிதா. குரல் அருகில் ஒலித்தது. உள்ளே வந்திருக்க வேண்டும். அந்த குரல், ஆம், அதுதான் நேற்று டெலிபோனில் என்னை கூப்பிட்ட குரல். பாஸ்கருக்கு நிகழ்ந்தது எனக்கும் நிகழும் என்று எச்சரித்த குரல். அதே குரல். எட்டி பார்க்கலாமா? வேண்டாம். லீவ் மீ அலோன் ப்ளீஸ் ப்ளீஸ். தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், விட்டுடுங்க. அனிதாவின் வளையல்கள் குலுங்கும் சத்தம் கேட்டது. கணேஷின் ரத்தம் கொதித்தது. யார் அவன்? ஒரு தடவை அனிதா, ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ். கண்ணாடி டம்ளர் விழுந்து நொறுங்கும் சப்தம்.
குரல்கள் அறையை விட்டு வெளியே சென்ற சத்தம் கேட்டது. இனி தாமதிக்க கூடாது என்று தீர்மானித்தான் கணேஷ். உடனே வாயில் பக்கம் சென்று கதவை உடைத்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்று கிளம்பியவன் ஜன்னலை கிடக்கும்போது சற்று எட்டி பார்த்தான். சமையலறை காலியாகத்தான் இருந்தது. ஆனால் அறைக்கு வெளியே ஒரு வார்ட்ரோபில் ஒரு கண்ணாடி தெரிந்தது. அந்த கண்ணாடியில் பிம்பத்தில் அடுத்த அறையில் இருந்த அவர்கள் இருவரும் தெரிந்தார்கள். அனிதாவுக்கு அந்த குரலுக்கு உரிய மற்றொரு அனிதா படுக்கையின் மேல் தலைகுனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது தெரிந்தது. அவள் எதிரே நின்று கொண்டு கைகளை தீவிரமாக ஆட்டிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்த அந்த ஆளின் அடையாளம் கணேஷை மிகவும் பிரமிக்க வைத்தது. யாவற்றையும் விட்டுவிட்டு அந்த வீட்டை துறந்துவிட்டு மிக விரைவாக தன் காரை நோக்கி ஓடினான் கணேஷ். கணேஷ் ஓடினான். வேகம் முக்கியம். வேறு யோசனை இல்லாத வேகம். மெயின் ரோடை அடைந்து சாத்ரா டெலிபோன் எக்ஸ்சேஞ்சை கடக்கையில் நின்றான். மூச்சு வாங்கிக் கொண்டான். சற்று முற்று பார்த்தான். டெலிபோன் எக்ஸ்சேஞ்சின் முகப்பில் ஒரு பப்ளிக் கால் டெலிபோன் இருந்தது. அதை அடைந்து காசு தேடி டயல் சுழற்றி ஹலோ என்றான். சில நேரம் நான் சரியான முட்டாள். இதை எப்போதோ சுலபமாக தெரிந்து கொண்டிருக்கலாம். ச்சே. ராஜேஷ் ஸ்பீக்கிங். கணேஷ் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். ஷர்மா கேஸ்ல நீங்க உடனே ஜீப் எடுத்துட்டு சாத்ரா வர முடியுமா? என்ன விஷயம்? கேஸ் முடிஞ்சிட்டது இன்ஸ்பெக்டர் சாப். எந்த கேஸ்? ஷர்மா பாஸ்கர் 2 கொலை இருக்கே. 2மே கோவிந்த் ஆப்டுட்டானா? அவனை பத்தி தகவல் தெரிஞ்சிச்சு. உடனே வாங்க. 4-5 ஆட்களோட எல்லாம் தீர்ந்துடும். டெலிஃபோன்ல சொல்ல முடியாதபடி சிக்கலானது. மற்றொரு விஷயம், என் வீட்டுக்கு போய் ஷர்மாவோட டாட்டர் மோனிகா அங்க இருக்கா. அவளையும் உடனே அழைச்சிட்டு வாங்க. நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். உடனே வாங்க. என் வீட்டு விலாசம் தெரியும்ல? தெரியும். நேத்து எழுதிட்டு இருந்தோமே. கணேஷ், இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லலாமே. ஒண்ணுமே புரியல. நான் எதுவுமே பிளஃப் பண்ணல. முழுவதும் ஆதியோடு அந்தமா சொல்றேன். அவசரப்படாதீங்க. இப்போ சமயம் இல்ல. சாத்ரால எங்க? மெயின் ரோட்ல அப்சரா தியேட்டர் இருக்கு. அதை ஒட்டி லெஃப்ட் டர்ன் எடுங்க. கரும்பு காட்டுக்கு அப்புறம் காலி மனைங்க நடுவுல ஒரு புதுசா கட்டின வீடு இருக்கு. யூ கான்ட் மிஸ் இட். ஆனா உடனே வரணும். டெலிபோனை வைத்தான். மறுபடி பையில் காசு தேடினான். சில்லறை இல்லாததால் எதிரே ஒரு கடைக்கு சென்று சில்லறை மாற்றி கொண்டு வந்து தன் வீட்டு டெலிபோன் நம்பரை சுழற்றினான். மோனிகா, எழுஞ்சிட்டியா? கணேஷ், வேர் ஆர் யூ? சாத்ரா. வேர் த ஹெல் இஸ் சாத்ரா? சொல்றேமோ, கவனி. சற்று நேரத்துல அங்க இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் வருவாரு. அவரோட நீங்க வரணும். நான் உனக்காக காத்திருக்கேன். நிச்சயம் வரணும். வாட் ஹேப்பன்? உன் அப்பா கேஸு முடிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டியா? யாரு? நீ தான் வந்து பாரேன். கணேஷ், அனிதா தானே? ச்சே, பின்ன யாரு? டெலிஃபோன்ல சொல்லக்கூடாது. நீ வரணும். நீ வர வேண்டியது முக்கியம். தெரியுதா? நீ வர வேண்டியது ரொம்ப முக்கியம். நீ தேவை. எனக்கு சமயம் இல்ல, மன்னிச்சுக்கோ என்று டெலிஃபோனை அதன் கொக்கியின் கழுத்தில் மாட்டினான். ஏதோ கோளாறினால் டெலிஃபோன் 20 பைசாவை துப்பியது. இன்று என் அதிர்ஷ்டம் போலும். கணேஷ் நடந்தான். எதிரே ஒரு தேர்தல் அலுவலகம். சின்ன சின்ன பையன்கள் துல்லியமான எதுகை முனையில் பஸ்தி சஸ்தி இந்திராவுக்கு எதிராக பாடிக்கொண்டிருந்தார்கள். எது சோஷலிசம் என்று ஒரு ஒலிபெருக்கி அதட்டி கேட்டது. ஒரு பசுமாடு சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தது. கணேஷ் யோசித்தான். தீர்மானித்தான். அந்த கடைக்கு சென்று கிளிப் வைத்த அட்டை ஒன்று, பென்சில் ஒன்று சீவி கொடுங்க அப்படின்னு கேட்டு சில வெள்ளை காகிதங்கள் வாங்கி கொண்டான். தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று அந்த கட்சிக்காரர்கள் விநியோகித்துக் கொண்டிருந்த விளக்கு படம் அச்சிட்ட வட்ட அட்டை ஒன்றை வாங்கி கொண்டான். அதை தன் மார்பு சட்டையில் பொருத்தி கொண்டான். மிக வேகமாக அந்த வீட்டை நோக்கி நடந்தான். 10 நிமிஷம் நடந்த பிறகு அந்த தனி வீட்டு வாசலுக்கு வந்து கேட்டை திறக்கையில் முன்தடவை போல் எச்சரிக்கையாக இல்லை. நேராக சென்று காலிங் பெல்லை அழுத்தினான். மூடியிருந்த கதவில் கண்ணாடிகள் பொருத்தி இருந்தன. வெளியே நிற்பவர்களை உள்ளே இருந்து பூதம் பார்க்க கணேஷ் அதற்கு முதுகை காட்டிக்கொண்டு திருப்பிக் கொண்டான். சற்று நேரமாயிற்று. மறுபடி அழுத்தினான். இன்னும் சற்று நேரமாயிற்று. கதவு திறந்தது. மெதுவாக ஒரு கோட்டின் அளவுக்கு. யாரது? அனிதாவின் குரல். கோடு விரிந்தது. அனிதா தெரிந்தாள். கலைந்திருந்தாள். கணேஷ் தன் வாயில் சுட்டு விரலை வைத்து பேசாதே என்று சைகை காட்டினான். அனிதாவின் கண்களில் ஆச்சரியம், பயம், திகில், ஓரத்தில் கொஞ்சம் சந்தோஷம் எல்லாவற்றையும் காட்டின. அவள் சைகை செய்தாள். போய்விடு, உடனே போய்விடு. ஏன் என்று கையை காட்டினான். அவள் விரல்களை துப்பாக்கி போல் காட்டி அந்த விரல் துப்பாக்கியை அவன் மார்புக்கு நேர் சுட்டாள். உயிருக்கு ஆபத்து என்று காட்டினாள். கணேஷ் தன் 2 கைகளையும் 2 துப்பாக்கிகளாக்கி 2 தடவை சுட்டு பயப்படாதே என்றான். எதிரே இடது பக்கத்தில் தொங்கிய திரைக்கு பின்னால் இருந்து ஹூ இஸ் இட் என்று ஆண் குரல் கேட்டது. கணேஷ் அந்த குரலை அறிந்து கொண்டான். எலெக்ஷன் சார், ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் என்றான் கணேஷ். போயிடு போயிடு என்று அனிதா அபிநயித்தாள். இங்க ஒருத்தருக்கும் ஓட்டு இல்லைன்னு சொல்லு. அதான் சொல்லி மன்னிக்கணும் சார். பட்டியல்ல இங்க 2 ஓட்டு இருக்கு. மிஸ்டர் மதன கோபால் அப்புறம் மிஸ்ஸஸ் சுஷ்மா யாதவ். நீங்க தானே திருமதி யாதவ்? அனிதா ப்ளீஸ் என்று தலையை ஆட்டினாள். அவனை சேவித்தாள். தவித்தாள். அப்படி ஒருத்தரும் இல்ல. தப்பு விலாசம். அவனை போ சொல்லு என்று குரல் வந்தது. ஆனால் திரையை விட்டு வெளியே வரல. இல்ல சார், விலாசம் சரியாத்தான் வந்திருக்கேன் சார். கொஞ்சம் வரீங்களா? அனிதா, அவனை போ சொல்லு. மாட்டேங்கிறான். கழுத்தை பிடிச்சு தள்ளுவோன்னு சொல்லு.
அப்படி சொல்லாதீங்க. நான் ஓட்டு கேட்க வந்தேன். அவ்வளவுதான். நான் உள்ள வரலாமா? வரக்கூடாது என்றது திரை. வரேன். உள்ளே வந்தால் அவன் எலும்பு முறிந்துவிடும் என்று சொல். ஓட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. படிக்கு வெளியே நிக்க சொல்லு. நாம இங்க புதுசு. எங்களுக்கு இந்த ஏரியாவிலேயே ஓட்டு கிடையாது. நீங்க மிஸ்டர் யாதவ் இல்லையா சார்? கெட் அவுட். கொஞ்சம் வரீங்களா? காட்டமா பேசுறீங்களே. ப்ளீஸ். வேண்டாம், வேண்டாம். ஆபத்து என்றாள் அனிதா சத்தம் இல்லாமல். இரு என்றான். போறானா இல்லையா? இல்ல சார். I'll teach him a lesson. திரை சலசலத்தது. அந்த ஆசாமி தெரிந்தார். மெல்லிய உதடுகள், அடர்த்தியான புருவங்கள், பெரிய நெற்றி, சில தினங்களாக ஷேவ் செய்யாத முகம், கண்களில் குரூரம். ப்ளீஸ் டு மீட் யூ சார். இந்திரா கட்சிக்காரர்கள் ராஜமானியம் ஒழிப்பதை அவ்வளவு பெருசுப்படுத்துறாங்களே, அந்த பணம் எவ்வளவு தெரியுமா? ஹிந்துஸ்தான் ஸ்டீலின் நஷ்டத்துல 4/1 கெட் லாஸ்ட். ஏன் சார் நீங்க காங்கிரஸ் ஆளா? காங்கிரஸ் எம். எம் ஃபார் மர்டர். ஒரு டம்ளர் தண்ணி தரீங்களா? இந்த பொண்ணு யாரு? உங்க பொண்ணா? என்று கேட்டான் கணேஷ் அனிதாவை பார்த்து. என் கையில என்ன இருக்கு தெரியுமா? துப்பாக்கியா அது? ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு என்றாள் அனிதா. அனிதா நீ உள்ள வா என்றார் அந்த ஆசாமி. அனிதா மலைத்து நின்றாள். நெஜ துப்பாக்கி, போ வெளியே. நான் என்ன குற்றம் பண்ண? ஜனசங்குக்கு ஓட்டு கேட்டா குத்தமா? துப்பாக்கி காட்டுறீங்களே. பகதூர் எங்க போய் தொலைஞ்சான்? பகதூர் யாரு? பாடிகார்டா? டேய் நீ போடா வெளியே என்று அருகில் வந்தார். மிஸ்டர் யாதவ். நான் யாதவ் இல்ல. கணேஷ் மிக வேகமாக காலால் உதைத்தான். துப்பாக்கி தூர விழுந்தது அனிதாவின் அருகில். நான் ஓட்டு கேட்க வந்தவன் இல்ல. என் பேர் கணேஷ். அவன் கண் விழுந்த துப்பாக்கியின் மேல் கவனமாக இருந்தது. எதிரே இருந்தவன் முகம் மாறிவிட்டது. கணேஷ் நீ இங்கே வந்துட்டியா? பகதூர் பகதூர் என்று அந்த துப்பாக்கியை நோக்கி நடந்தார். நகராத, நகர்ந்தா ஒன்ன என்றான் கணேஷ். அனிதா அந்த துப்பாக்கி எடுத்துக்கங்க, பயப்படாதீங்க. அனிதா இவனுக்கு நான் யாருன்னு தெரியுமா என்று கேட்டார் அந்த ஆசாமி. நீ சொல்லிருக்கியா? இல்ல. அவள் தலையை ஆட்டினாள். அனிதா அந்த துப்பாக்கி எடுங்க என்றான் கணேஷ். எடுத்து என்கிட்ட கொடு அனிதா என்றார் அவர். எதுக்காக மற்றொரு கொலை பண்ண விரும்புறீங்க? எனக்கு உன்னை நல்லா தெரியும். நீ யாருன்னு தெரியும். அந்த ஆசாமி கணேஷின் மீது பாய்ந்தார். கணேஷ் இளைஞன். பாய்ந்தது சாமர்த்தியமில்லாத பாய்ச்சல். அதன் வேகத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு கணேஷ் ஒரு இடறி இடறினான். அவர் நாற்காலியில் மோதி விழுந்தார். எழுந்தார். ஆத்திரம் அதிகமாகி அனிதா கொடு துப்பாக்கியே என்று சொல்ல, அனிதா கொடுக்காதே என்றான் கணேஷ். அனிதாவின் கையில் அந்த துப்பாக்கி இருந்தது. அனிதா சுடு, இவனை சுடு. அனிதா 2 கைகளையும் சேர்த்து கணேஷ் என்றாள். அவன் மேல் குறி வைத்தாள். அனிதா நீ என்ன சுடுவியா? சுடு அனிதா சுடு. அனிதா அந்த துப்பாக்கியை தூர எறி. ஜன்னலுக்கு வெளியே எறி. எரியாத எரியாத. அனிதா பின்வாங்கினாள். ஜன்னல் கதவை திறந்தாள். அவளை நோக்கி ஓடியவரை கணேஷ் அப்படியே பிடித்து இறுக்கி நிறுத்தினான். விடு என்ன. என்ன தெரியாது உனக்கு? என்னை பார்த்த அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ உயிரோட போறதில்ல. உன்னை கொன்னு சமாதி கட்டிட்டு தான் நான் போறேன் தெரியுமா? நகராதீங்க. அனிதா. அனிதா அந்த துப்பாக்கியை ஜன்னலுக்கு வெளியே எறிந்தாள். அந்த ஆசாமியின் பாதி பலம் வெளியே விழுந்து விட்டது. அந்த ஆத்திரத்தில் கணேஷை வீழ்த்த முயன்றார். முடியவில்லை. கணேஷ் அவரை சுவரில் ஒரு தள்ளு தள்ளிவிட்டு ஒரு மோது மோதி வலிக்கிறதா என்றான். சரியான அப்பர் கட் ஒன்று கொடுத்து வலிக்கிறதா என்றான். இரத்தக்கோடு ஒன்று வாயில் தெரிந்தது. அனிதா கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அனிதா என்ன செய்யணும் என்றான் கணேஷ். கில்லும் என்றாள். மெதுவாக நிதானமா கொல்லுங்க என்றாள். பகதூர் என்று மிக உரக்க தொண்டை நரம்புகள் வெடிக்க கத்தினார் அந்த ஆள். தடதடவென்று யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்டது. உள்ளே நுழைந்த பகதூர் வாட்ட சாட்டமாக இருந்தான். காக்கி சட்டை, மங்கோல் கண்கள், மீசை, புல்வர்க்கர் விளம்பரத்தில் போல புஜங்கள். அனிதா அந்த அறைக்கு போ. உள்ள தாளிட்டு கொண்டுடுங்க. குவிக் என்று கத்தினான் கணேஷ். பகதூர் கணேஷ், கணேஷ் பகதூர். பகதூர் கணேஷை நெருங்கினான். அனிதா தற்சமயத்துக்கு பத்திரமாக இருக்கிறாள். துப்பாக்கி வெளியே கிடக்கிறதே. கணேஷ் கவலைப்பட்டான். எதிராளி உன்னை விட பலமா இருக்கும்போது, நீ ஆயுதமின்றி இருக்கும்போது அவனை ஒரே தாக்குதல்ல வெல்ல 2 முறைகள் இருக்கு. 1 அவன் இடுப்பின் கீழே நேர் தாக்குதல். 2 அவன் முழு பலத்தையும் திசை திருப்பி அவனை விழ வைக்கிறது. பெற்றிருந்த ஜூடோ பயிற்சி முழுவதும் கணேஷுக்கு தேவையாக இருந்தது. பகதூர் மெதுவாக நெருங்கினான். கணேஷ் மிக வேகமாக அவன் இடுப்பை இலக்காக வைத்துக்கொண்டு உதைத்தான். பகதூர் விலங்கிக் கொண்டு சிரித்தான். ஹாஸ்யமில்லாத சிரிப்பு. விஷயம் தெரிந்தவன். பகதூரின் இடது புறங்கை அரைவட்ட மின்னலாக கணேஷின் தாடையில் இறங்கியது. கணேஷ் சரிவதை பார்த்து அவர் அடி வயித்துல ஒண்ணு கொடு என்றார். பிடிச்சுக்கோ நான் வரேன் என்றார். பகதூரின் கவனம் தடைப்பட்டது. அது போதும். அந்த சமயத்தில் கணேஷின் முழங்கால் அவன் நினைத்த இலக்கில் பகதூரில் அழுத்த முதல் தடவையாக பகதூருக்கு வலித்திருக்க வேண்டும். ஆத்திரத்தில் கணேஷின் மேல் வேகமாக பாய்ந்தான். கணேஷ் சுதாரித்துக் கொண்டு விலக பகதூர் கதவின் முனைமேல் மோதி கதவு பைத்தியக்காரத்தனமாக சாத்திக் கொண்டு திறந்தது. பகதூரை கணேஷ் எழுந்திருக்க விடவில்லை. அவர் கணேஷின் மேல் பாய்ந்தார். பகதூர் எழுந்திருந்தான். அவனிடம் நிறைய ஸ்டாமினா இருக்க வேண்டும். மறுபடியும் இருவரும் சேர்ந்து கொண்டு அவனை அடித்தார்கள். கணேஷ் உடம்பு முழுவதும் தனித்தனியாக உடைந்து போனது போல் உணர்ந்தான். விழுந்தான். பகதூர் ஜன்னலுக்கு வெளியே துப்பாக்கி இருக்கு, எடுத்துட்டு வா என்றார் அந்த ஆள்.
பகதூர் வெளியே சென்றான். அவர் கணேஷை பார்த்து, எங்க சுடணும், நெத்தி போட்டுலா அடி வைக்கலையா என்று கேட்டார். கணேஷ் நேராக அவரை பார்த்தான். என்ன கொல்றதுனால என்ன லாபம் என்றான். என்ன பார்த்ததே நீ அதுவே ஒரு பெரிய தப்பு. என் மனசுல நான் பார்த்த செய்தி புரியறதுக்கு முன்பே என்ன கொன்னுட. பேசாத. பகதூர், துப்பாக்கி ஆப்டுதா? பதில் இல்லை. கணேஷ், அந்த கேலண்டர் அழகா இருக்கு என்றான். சாவதற்கு முன் அவ்வளவு அலட்சியமாக இருப்பதாக காட்டுகிறியா? கேலண்டர் அழகா இருக்குது இல்லையான்றத உன்னோட ஈயம் பாய்ந்ததும் சொல்லு. என்ன ஈயம்? ஆம் பகதூர். ஜி சாப் என்று ஜன்னலுக்கு வெளியே இருந்து பதில் வந்தது. கிடைச்சுதா? புல்லு அதிகமா வளர்ந்துருக்கு சாப். அதோ பாருங்க. என்ன? ஜீப் வருது. போலீஸ் ஜீப் போல தோணுது. அவர் சட்டென்று ஜன்னலுக்கு போய் பார்த்தார். பகதூர், ஜல்தி கராஜுக்கு போ, கார கலப்பு. கணேஷின் பக்கம் திரும்பினார். அவர் பார்வையில் இருந்த கொடூரம் கணேஷை கலவரப்படுத்தியது. எலெக்ஷன் ஜீப்பா இருக்கும் என்றான். பாஸ்டர், ஒன்ன என்று அருகில் வந்தார். ஈஸி சார், ஈஸி. என்ன கையால கொள்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கணேஷ் தன்னை பந்தாக சுருட்டி கொண்டான். வெளியே ரோலிங் ஷட்டர்கள் திறக்கும் சப்தம் கேட்டது. காரில் கதவை மூடும் சப்தம் கேட்டது. அவசரமாக உதறி செல்ஃப் எடுத்து சீறி கார் அருகில் வந்தது. சார், வேகமா வராங்க. அவர் அடித்த அடி கணேஷின் தோளில் அரைகுறையாக விழுந்தது. மெதுவா, நிதானமா அடிங்க, அவசரம் இல்ல. பூட்ஸ் காலால் உதைத்தார். அதை பிடித்து கொண்டான். கார் ஹார்ன் சப்தம் கேட்டது. சாப் காலை உதறினார். மறுபடி ஜன்னல் வரை சென்று எட்டி பார்த்துட்டு, டேய், உன்னை நான் மறக்க மாட்டேன். உன்னை நான் கொல்ற வரைக்கும் மறக்க போறதில்ல என்றார். சார், என்ன அவசரம்? ஓடினார். ஒரு காலில் பூட்ஸ் இல்லாமல் ஓடினார். கணேஷினால் பிரயத்தனத்துடன் தான் நகர முடிந்தது. நொண்டி வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். மண் ரோடில் புழுதியை கிளப்பிக் கொண்டு ஒரு ஜீப் வந்து கொண்டிருக்க ஒரு கருப்பு அம்பாசிடர் அதிவேகமாக வீட்டை விட்டு கிளம்பி சரியாக செப்பனிடப்படாத குறுக்கு பாதையில் அந்த ஜீப்பை எதிர்கொள்ள விருப்பமில்லாமல் ஒரு விரியும் கோணத்தில் விலகிச் சென்றது. ஜீப் நின்றது. யோசித்தது. துரத்துங்க அதை என்று கணேஷ் கத்தினால் அது கேட்டிருக்காது அவர்களுக்கு. அந்த கார் புழுதி படலத்தின் ஊடே ஸ்டண்ட் படத்தின் போல் குதித்து மெயின் ரோட்டை நோக்கி செல்ல தயங்கின ஜீப் கணேஷை நோக்கி வந்தது. கணேஷ் சே என்று அழுத்து கொண்டான். மெயின் ரோட்டை அடைந்த அம்பாசிடர் வடக்கு புறமாக செல்வதை பார்த்தான். ஜீப் வீட்டு வாயிலில் வந்து நின்றது. அதிலிருந்து மோனிகா குதித்து இறங்கினாள். சற்றும் முற்றும் பார்த்தாள். இங்க இருக்கிற என்றான் கணேஷ். அவனை பார்த்து சிரித்தாள். இன்ஸ்பெக்டர் ராஜேஷும் 2-3 கான்ஸ்டபிள்களும் இறங்கினார்கள். சீக்கிரம் வாங்க என்று கத்தினான் கணேஷ். மோனிகா உள்ளே நுழைந்து, மை காட், என்ன ஆச்சு கணேஷ், ஏன் இவ்வளோ ரத்தம் என்றாள். சண்டை, அவங்க என்ன அடிச்சு போட்டு ஓட்டாங்க. ராஜேஷ், குவிக், அந்த அம்பாசடரை தொடர்ந்து போங்க. அதுல யார் இருக்காங்க? குற்றவாளி யார்? சொல்றேன். மற்றொரு ஜீப் வந்துட்டு இருக்கு. நேரம் தாழ்த்தாதீங்க, உடனே அதை தொடருங்க. வடக்கு பக்கம் மெயின் ரோட்ல போச்சு. ராஜேஷ் உடனே வெளியே ஓடினார். அனிதா எங்கே என்றாள் மோனிகா. அந்த அறைக்குள்ள தாளிட்டு இருக்கிறா. ஜீப் புறப்படும் சப்தம் கேட்டது. ராஜேஷ் உள்ளே வந்தார். நீங்க போலையா என்றான் கணேஷ். மற்றொரு ஜீப் வருது, அதுல நாம எல்லாரும் போலாம். அதுல ரேடியோ இருக்கு, கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி செய்தி அனுப்பலாம். மீரட்டுக்கு போகலாம், பிடித்துடலாம். கார் நம்பர் என்ன? கணேஷ் கதவை தட்டினான். அனிதா பதில் கேட்டுதா என்ன? அனிதா, நான் தான் கணேஷ். அவங்க போயிட்டாங்க. நான், இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், மோனிகா 3 பேர் தான் இருக்கோம். கதவை திறங்க. மெலிதாக குரல் கேட்டது. இன்ஸ்பெக்டர் எதுக்கு? என்ன கைது பண்ணவா? இல்ல என்றான் கணேஷ். என்ன இது புரியலையே என்றார் ராஜேஷ். போகும்போது சொல்றேன். அனிதா, உங்களுக்கு ஒன்னும் நேராது. நான் உத்தரவாதம். நான் லாயர். கணேஷ், என்ன காப்பாத்துவீங்களா? கடைசி வரையில அனிதா. கதவு திறந்தது. அனிதா நின்றாள். பொறியை திறந்ததும் எலியின் கண்கள் போல் பயம். இல்லை முயல், இல்லை மான், இல்லை. யோசிக்க நேரமில்லை. அனிதா என்றாள் மோனிகா. மோனி, உனக்கு தெரியுமா? தெரியாது அனிதா. என்ன? நான் எல்லாத்தையும் சொல்றேன். அனிதா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், அனிதாவின் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அப்புறம் எழுதி வாங்கிக்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே கணேஷ். சொல்றேன் இன்ஸ்பெக்டர், இப்ப ரொம்ப முக்கியம் அந்த காரை பிடிக்கிறது. பிடிச்சிடலாம். மற்றொரு ஜீப் வெளியே வந்து ஹார்ன் அடித்தது. லெட்ஸ் கோ என்று கத்தினான் கணேஷ். அனிதா, மோனிகா, நீங்களும் வரணும் என்று வெளியே ஓடினான். அவர்கள் அவனை தொடர்ந்தார்கள். வெல்கம் டு மீரட் என்றது போர்டு. அங்கிருந்து சற்று தூரத்தில் குறுக்கே தலையை தடுப்பதற்கு நீண்ட கருப்பு மஞ்சள் அடித்த அந்த கம்பம் ஏற்றம் போல் ஒரு முனையில் பாறாங்கல் கனத்தில் உயர்ந்து நின்று கொண்டிருந்தது. பக்கத்தில் ஒரு தற்காலிக கொட்டகையில் ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு பெஞ்ச், ஒரு சுராய், அதன் மேல் கவிழ்த்த ஒரு கிளாஸ், 2 சோம்பேறிகள். ஆக்ட்ராய் சுங்கவரி வசூலுக்காக ஒரு இடம் இருந்தது. சில லாரிகள் நின்று கொண்டிருந்தன. சில சர்தார்ஜிகள் எதிரே டீ கடையில் பெரிய கிளாஸ்களில் டீ உறிஞ்சு கொண்டிருந்தார்கள். நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அவன் மறுபடி தப்பாக கூட்டிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு உள்ளூர் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய இருவர் அவசரமாக சென்று அந்த கூட்டல் ஆசாமியுடன் பேச, அந்த சோம்பேறிகளில் ஒருவன் எழுந்து வந்து அந்த கம்பத்தை கீழே தாழ்த்தினான். மற்றொருவன் சற்று தூரம் சென்று சிவப்பு கொடியுடன் ஒரு எச்சரிக்கை பலகையை வைத்தான். கான்ஸ்டபிள் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார். அம்பாசிடர் கருப்பு, TLK 1836 அல்லது 1386. மற்றவங்களை விட்டுடலாம், அவ்வளவுதானே என்றார் மற்றவரிடம்.
மற்றவர் தலையசைத்து நெருப்பு கேட்டார். பகதூர் கண்ணாடியில் பார்த்தான். சார், ஜீப் தெரியுது, அவங்க பின்தொடர்றாங்க. அவர் திரும்பி பார்த்தார். ஸ்டெப் ஆன் இட், மிதி. முள் 100 எட்டியது. நான் போய் அந்த பக்கம் நிக்கிறேன் என்றார் கான்ஸ்டபிள். டேய், கம்பை இன்னும் தாழ்த்தி பிடி. கட்டிடவா சாப்? கட்டாத, பிடிச்சிட்டே இரு. பஸ் லாரி எல்லாம் விட்டுடு, கார் வந்தா தழைச்சிடு. 100க்கும் 110க்கும் இடையில் முள் நடனமாடியது. தும் ஹசீமை ஜவா பாத்தியா என்றார் கான்ஸ்டபிள். இல்ல. ஹேமமாலினி, தர்மேந்தர், அச்சா பிக்சர் சார். இடியட், மிதி. சாப், ஆக்சிலேட்டர் கீழப்படுது. வெல்கம் டு மீரட் என்றது போர்டு. அங்கிருந்து சற்று தூரத்தில் குறுக்கே சாலையை தடுப்பதற்காக. லுக் அவுட் பகதூர், டூ லேட். அந்த குறுக்கு கம்பம் விண்ட்ஷீல்டின் கண்ணாடியின் குறுக்கே நொறுங்க, சிலந்தி வலை போல் உடனே அதில் விரிசல்கள் தோன்ற 110 கிலோமீட்டர் வேகத்தில் பகதூர் நிலையிழந்தான். அந்த அம்பாசடர் மிக அழகாக சாலையை விட்டு விலகி 2 சக்கரங்களில் பாதி தூக்கி கொண்டு 2 அல்லது 3 செகண்ட் சென்று அந்த மரத்தில் பட்டு திடீரென்று அதன் உருக்கு அந்தரங்கங்கள் அனைத்தும் வெளியே தெரிந்து பின் சக்கரங்களில் மட்டும் வெகு வேகமாக சுழல அதன் ஹார்ன் தொடர்ந்து ஒலிக்க ஆரம்பித்தது. சர்தார்ஜிகள், 2 சோம்பேறிகள், 2 கான்ஸ்டபிள்கள் அந்த காரை நோக்கி ஓடினார்கள். என்ன ஆச்சு என்றார் ராஜேஷ். சார், டெல்லியிலேருந்து மெசேஜ் வந்தது. கருப்பு அம்பாசடர் காரை நிறுத்தும்படி. ரோட் பிளாக் பண்ணியிருக்கோம். கண்மூடித்தனமா வந்தது அந்த காரு. அதில் இருந்தவங்க என்ன ஆனாங்க என்றான் கணேஷ். அந்த டிரைவர் உயிரோட மயக்கத்தில் இருக்கான். முன் சீட்ல இருந்த ஆசாமி போயிட்டாரு. சான்ஸே இல்லை. மோனிகா என்று கூப்பிட்டான் கணேஷ். மோனிகா ஜீப்பிலிருந்து இறங்கி வந்தாள். அனிதா, நீங்க இருங்க, ராஜேஷ் வாங்க. கணேஷ் சொன்னான். மோனிகா, நீ பார்க்க போறது உனக்கு ரொம்ப அதிர்ச்சியை தரும். உனக்கு இந்த காட்சியை காட்ட அழைச்சி செல்வது பத்தி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா நீ வந்து பார்க்க வேண்டியது அவசியம். என்னை மன்னிச்சுக்கோ மோனிகா, நீ பார்த்தாகணும். ராஜேஷ் வாங்க. அனிதா தலையை குனிந்து கொண்டு ஜீப்பில் உட்கார்ந்திருக்க அவர்கள் மூவரும் அந்த கவிழ்ந்த காரை நோக்கி சென்றார்கள். தூரத்தில் ஆம்புலன்ஸ் நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து ஸ்ட்ரெச்சர் கீழே காரின் அருகில் வைக்கப்பட்டிருந்தது. 2 வெள்ளை உடை சிப்பந்திகள் அந்த உடலை அதன் மேல் மெதுவாக வைத்தார்கள். மோனிகா, கிட்ட போய் பாரு. மோனிகா அருகே சென்று பார்த்தாள். அவளது கிரீச்சட்ட அலறலில் அந்த மரத்தில் இருந்து பறவைகள் படபடவென்று சிறகடித்து பறந்தன. அப்பா, டாடி, அப்பா கூவிக்கொண்டே இருந்தாள் மோனிகா. இது எப்படி சாத்தியம்? கணேஷ், மை காட், என்னால் நம்பவே முடியல என்றார் ராஜேஷ். ஜீப்பில் அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். மோனிகா உடை கலைந்து தலை கலைந்து வெற்றுப்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை விசித்து கொண்டிருந்தாள். எனக்கு ஆஸ்பிரின் வேணும் என்றாள் அனிதா. கடை வந்ததும் நிறுத்த சொல்றேன். ராஜேஷ், என்ன சொன்னீங்க? இட்ஸ் அன்பிலீவபிள். அனிதா, சொல்லுங்க. கணேஷ், எனக்கு சிறைவாசம் கிடைக்குமா? எதுக்கு? பொய் சொன்னதுக்கு. உங்களை பொய் சொல்ல வைத்த சூழ்நிலையை இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுங்களேன். இன்ஸ்பெக்டர், இப்போ குறிச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அனிதா, உங்க கணவர் பொறாமக்காரர் இல்ல? ஆமா. அவர் உங்களை முழுசும் தனக்கே சொந்த உரிமையாக்கி கொண்டது உண்மைதானே? ஆமா, முழுசும் அடிமையா. அதனால உங்களுக்கு அவர் மேல அளவுக்கு மீறிய வெறுப்பு ஏற்பட்டது இல்ல? உண்மைதான். அவருக்கு உங்க மேல காமம், பொறாமை. ரொம்ப காமம், ரொம்ப பொறாமை. கோவிந்த் எப்படிப்பட்டவன் அனிதா? மௌனமானவன், அடக்கமானவன், ஆழமானவன். எனக்கு படுக்க தட்டி போடுவான், செருப்புகளை எடுத்து வைப்பான், என் பாதங்களையே பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஒரு தடவை என்ன அவன் என் அறையில, அத உங்க கணவர்கிட்ட சொன்னீங்களா? இல்ல, அவரே பார்த்துட்டாரு. என்ன பண்ணாரு? ஒரு சவுக்க உபயோகப்படுத்தினாரு. நிறைய அடிச்சாரு. அவன் மயங்கி விழுந்ததால அவனுக்கு தண்ணீர் கொடுத்து தெளிய வச்சு மறுபடி அடிச்சாரு, என் கண்ணு முன்னால. எனக்கும் அது எச்சரிக்கையாம். கோவிந்த் என்ன சொன்னா? என்ன ஆனா? இறந்து போயிட்டான். உங்க கணவர் என்ன பண்ணாரு? கலவரப்பட்டாரு. அவர் அதை எதிர்பார்க்கல. பாஸ்கரை கூப்பிட்டாரு. அவன் என்ன பண்ணான்? யோசிச்சான், அவர்கிட்ட பேசினான், அவரோட ஷர்ட்டை கேட்டான், ஷூவை கேட்டான், பர்ஸை கேட்டான், அடையாள கார்டு கேட்டான், சின்ன காரோட சாவியை கேட்டான். கோவிந்த தரன்னு தரையோட இழுத்துட்டு போனான். உங்க கணவர் அப்புறம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு? கோவிந்தோட உடல் ரிட்ஜ் ரோடு அருகில் கண்டுபிடிக்கப்படும். போலீஸ் ஒன்ன கூப்பிடுவாங்க. உடலை அடையாளம் காட்ட சொல்லுவாங்க. அது என் உடல் தானுன்னு நீ அடையாளம் காட்டணும் என்றார். இறந்தது ஷர்மா, காணாமல் போனது கோவிந்துன்னு போலீஸ்ல நினைக்கணுமா? நீங்க ஏன் அதுக்கு சம்மதிச்சீங்க? வேணும் தான். என்னை வருஷ கணக்கில் ஆண்டாரு. அவரை நான் ஆள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. எத்தனை நாள் என்னை பூட்டி வச்சிருக்கிறாரு? அவரை நான் ஆள சூரிய வெளிச்சம் தெரியாம தலைமறைவா அடைச்சி வைக்க, அவர் உயிர் என் உதடுகள்ல ஊசலாட சந்தர்ப்பம் கிடைச்சது. பாஸ்கர் எப்படிப்பட்டவன்? சந்தர்ப்பவாதி. கோவிந்தோட உடலை நான் என் கணவர்னு அடையாளம் காட்டின உடனே மற்ற எல்லா விஷயங்களையும் அவன் தான் பார்த்துக்கிட்டான். போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே அவர் அவசரமா எரிச்சிட ஏற்பாடு பண்ணான். மோனிகாவுக்கு அவர் தந்தை இறந்த செய்தி தாமதமா அனுப்பப்பட்டதா? ஆமா. போலீஸின் கோவிந்தில் போட்டோ வேணும்னு கேட்டப்போ இல்லைன்னு ஏன் சொன்னீங்க? ஆமா, அதுக்கெல்லாம் காரணம் இறந்தவர் ஷர்மா இல்லைங்கிறத யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதானே? ஆமா. ஷர்மா எங்க இருந்தாரு? அவசரமா ஷாத்ரால வாங்கப்பட்ட ஒரு தனி வீட்டுல போய் தலைமறைவாயிட்டாரு. பிறகு ஷாத்ரா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லையா? ஒரு தடவை வெளியே வந்தாரு. எதுக்கு? பாஸ்கரை கொல்றதுக்கு என்றாள் அனிதா. ஜீப்புக்குள் நிசப்தம் ஆண்டது. பாஸ்கர் துணிச்சல் அடைஞ்சிட்டான். ஷர்மாவோட உயிர் அவன் கையில இருந்ததுனால துணிச்சல்.
அவர பிளாக்மெயில் பண்ணான். நெறைய பணம் கேட்டான். என்ட்ட கொஞ்சம் தைரியமானான். வாலாட்டினான். சொன்னனே, பாஸ்கர கொன்னது ஷர்மா தான். பாஸ்கருக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் விரிச்ச வலையில அவனே வீழ்த்துவான்னு. சுட்டு தீர்த்துட்டாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் உங்கள டெலிஃபோன் வந்தது. நான் தப்பிக்க நினைப்பதற்குள்ள அவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. என்ன துப்பாக்கி முனையில ஷாத்ரா வீட்டுக்கு இழுத்துட்டு போனாரு. அங்க என்னோட தன்னோட வச்சுக்கிட்டாரு. 3 நாள் கணேஷ். 3 நாள் நான் அனுபவிச்ச வேதனை. ஷர்மா இந்த கார் விபத்துல இவ்வளவு சீக்கிரம் இறந்திருக்க கூடாது. மோனிகா, நான் அழகா இருந்தது போதும். செல்வத்துல இருந்தது போதும். இது அந்த தந்த அற்ப சுகங்கள் போதும். இப்படி துப்பாக்கி முனைகள்ல உடைய உரியப்பட்டதும் போதும். மோனிகா, நீயே உன் அப்பாவோட செல்வத்தோட அந்த ராட்சசன் கட்டின அந்த தங்க மாளிகையில வாழ்ந்துக்கோ. எனக்கு ஒரு பைசா வேண்டாம். எனக்கு ஒருத்தருமே இல்ல. எனக்கு ஒருத்தரும் வேண்டாம். அனிதா, நான் இருக்கேன் என்றான் கணேஷ் என்றாள் மோனிகா. முடிக்கும் முன் அவன் பெயர் ஆனந்த், அவள் பெயர் ராதிகா. அவன் அவளை அழைத்துச் செல்கிறான். சிமெண்ட் கான்கிரீட்டினால் கட்டப்பட்ட ஓவர் சைஸ் சுவர். அதன் பின் தேங்கிய தண்ணீர், ஒரு செயற்கை நீரோடை. ஆனந்த், நாம ஏன் பயப்பட்டு பயப்பட்டு இனிமே தனி இடத்த நாடணும்? நமக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுதே. பேபி, உனக்கு தெரியாது, இதுல ஒரு த்ரில் இருக்கு என்றான் ஆனந்த்.